Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல அகைன் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்க ஒரு பிசினஸ். நம்ம நார்மலா நம்ம வீட்ல இருந்து வெளியே ரோட்டுக்கு போய் நின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அங்க போற vehicles வச்சாலே நம்மள ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைலை பொறுத்தளவுக்கு நம்ம பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி உள்ளே இறங்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கூட ஆட்டோமொபைலில் நம்மளால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு பெரிய ஒரு லாபத்தையும் நம்மளால் earn பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டு ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் எடுக்கக்கூடியது ஒரு 5 லட்ச ரூபாலேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட் பண்ண போயிடலாம். இப்போது டூ வீலரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர்ஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மட்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மட்கார்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க. ஒன்று கார்பன் ஃபைபர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைபர் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அப்படின்வாங்க. இந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மேக் பண்ணக்கூடியது. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அப்படின்வாங்க. அதே போல் இது எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளாஸ்டிக்கை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாஸ்டிக் மட்கார்ட் மேனுஃபேக்சரிங் பற்றி தாங்க. இப்போது பிளாஸ்டிக் மட்கார்டுக்கும் கார்பனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மட்கார்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷின் கொஞ்சம் காஸ்ட்லி. உங்களுக்கு ஃபைபர் கிளாஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாக வரும். ஸோ இந்த 2 மிஷினுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் மட்கார்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எல்லாமே ஹீட் தான். ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அச்சுக்கள் டை இருக்கும். ஒரு வெஹிக்கிள்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மட்கார்ட் ஒரு ஷேப்பில் இருக்கும். அதாவது ரியர் வியூ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒன்று, பேக்ல ஒன்று, டிஃப்ரெண்ட் 2 ஒரே வெஹிக்கிள்கே 2 டைப் ஆஃப் உங்களுக்கு மட்கார்ட் ஷேப்ஸ் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அதே போல் டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ், வித், லென்த் இந்த மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 டூ வீலர் மோட்டார் பைக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மட்கார்ட்ஸ், எவ்வளோ சைஸஸ் இந்த மாதிரி உங்களால் ஆவரேஜாக எடுத்துட முடியும். அதுக்கான அச்சுக்கள் டைஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். மிஷின் ஒன்று தாங்க, மோல்டு மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஸோ மோல்டு பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்னா ஒன்லி நீங்கள் இந்த மட்கார்டு தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. பிளாஸ்டிக் எல்லா விதமான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை உங்களால் டிஃப்ரெண்ட் ஸ்பேர் பார்ட்ஸை உங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அதுதான் இந்த மிஷினோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ மட்கார்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு என்னென்னலாம் பண்ண முடியுமோ இந்த மிஷினில் அந்த எல்லா ஐட்டமும் பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய எல்லா அச்சுகளும் உங்களால் மோல்டு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ப்ளோ மவுல்டிங்கோட கேப், வாட்டர் கேனோட கேப் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கேப்பு, சின்னதாக கப் சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிள்கே உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மூடுவாங்க. அந்த மாதிரியான மூடிகள், இந்த மாதிரி நிறைய விதமான உங்களுக்கு அச்சுக்கள் மோல்டு மூலயமா உங்களுக்கு இந்த ஒரே மிஷின் வச்சு பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மிஷின் மோல்டிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ஒரே மிஷின்லேயே மேனுஃபேக்சரிங் அப்படின்றத பண்ண முடியும். அதுதான் இந்த மிஷினோடைய பெரிய அட்வான்டேஜுங்க. உங்களுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இடம் தேவை இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது தேவை. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 3 ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு தேவை. இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இம்போர்ட் பண்ணி தான் இந்த மாதிரியான மிஷின்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 5 லட்ச ரூபாலேருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் இந்த மிஷினோட ப்ரைஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், மேனுவல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸாக இந்த மிஷினை பிரிக்கிறாங்க. இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நம்ம இந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துகள்கள் மாதிரி இருக்கும். அதை கொட்டிட்டு நமக்கு எந்த அச்சு வேணுமோ அந்த அச்சை செட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு டெம்பரேச்சரை செட் பண்ணிவிடுவாங்க.
செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஹீட் ப்ரெஸ் மூலயமா அந்த மோல்டில் அந்த அச்சுக்கள் வந்து ஷேப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஒர்க் பார்ட்டில் போய்டும். நீங்கள் எடுத்து பேக்கிங் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்காக இருக்கும். ஆனால் நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னும் போது உங்களோட இன்வால்மெண்ட் அப்படின்றது அங்கே கொஞ்சம் மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு மாறும். ஒரு மணி நேரத்துக்கு வந்து 3000 பீஸ்லேருந்து 5000 பீஸ் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொடுக்குது அப்படின்னா இது ஒரு 1000 பீஸ் வரைக்கும் செமி ஆட்டோமேட்டிக். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதே போல் உங்களுக்கு அதோடைய குவான்டிட்டியும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுதான் வித்தியாசமே தவிர குவாலிட்டி அதோட மேக்கிங் இந்த மாதிரி எதுவுமே வந்து வித்தியாசம் கிடையாதுங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்குற இடத்துல உங்களுக்கு பிஸ்னஸ் லோன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பிளான் கொடுத்து அந்த பிளான் அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மிஷினரிஸை வந்து ஒரு லோன் அமௌண்ட்டாக ரிலீஸ் பண்ணி பேலன்ஸ் இஎம்ஐ பே பண்ணிக்கிற மாதிரி வாங்குற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி யூனிக்கான பிஸ்னஸ் ஒரு ஆட்டோமொபைலில் அதிகமாக தேவைப்படுற ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து ஒரு ரூரல் ஏரியாவிலேருந்து இதை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய இடத்துல லோன்ஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க, சப்சிடிஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர் உங்களோட ஃபேமிலியிலே நீங்கள் தான் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி தொழில் தொடங்குறீங்க. அதே போல் உமன் ஆண்டர்ப்ரனர், எஸ்சி எஸ்டி சப் கேட்டகரிஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்சிடிஸ் சலுகைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட சேனல்லே நிறைய வீடியோஸில் நான் அந்த லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நான் அந்த லோன்ஸோட லிங்க்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டைப்ஸ் ஆஃப் 2 வீலர்ஸோட மட்கார்டும் இதில் பண்ண முடியும். இது பிளாஸ்டிக் தான் பண்ண முடியும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைபரில் பண்ணணும் அப்படின்னா கார்பன் மிக்ஸ் ஃபைபர் கிளாஸ் தான் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியலுங்க அதுக்கு. ஸோ இது வந்து கார்பன் மிக்ஸ் ஃபைபர் கிளாஸ் அப்படின்னு உங்களுக்கு மூட்டைகளில் கிடைக்கும் ரா மெட்டீரியல்ஸ். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹை குவாலிட்டி கார்பன் ஃபேப்ரிக் அதில் இந்த எஃப்எக்சி ரெசின் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் யூவி ரெசிஸ்டன்ஸ் கிளியர் கோட்டிங் இது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கார்பன் ஒரு பிளாக் கலரில் ஃபுல்லாகவே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த பிரேக் கட்டெல்லாம் அந்த கார்பனில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இந்த கார்பன் பவுடரில் அந்த மாதிரி உங்களுக்கு மட்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து விலைகள் கம்மி, அந்த மிஷினும் கம்மி விலை, உங்களுக்கு ரா மெட்டீரியலும் கம்மி. ஆனால் நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து அதுக்கு டிமாண்ட் கிடையாது அந்த அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு. அதனால தான் பிளாஸ்டிக் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு மேன் பவர் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு பர்சன் ஹெல்ப்பர் தேவை. மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்டு பர்சனும் ஒரு ஹெல்ப்பரும் தேவை. மார்க்கெட்டிங்க்கு ஒரு பர்சன் கண்டிப்பாக தேவை. ஸோ வெளியே மார்க்கெட்டிங்க்கு இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக ரெக்ரூட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஸ்பேர் பார்ட்ஸில் அவங்க ஒர்க் பண்ண பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து ஸ்லோவாக தாங்க பிஸ்னஸ் இருக்கும். மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக தான் பிஸ்னஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த பிஸ்னஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 7 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வைக்க வேண்டியது இருக்கும். ரா மெட்டீரியல், மிஷின்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிஸ், வில்லேஜ் எல்லா இடத்துலையுமே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா இடத்துலையுமே இதுக்கு வரவேற்பு இருக்குங்க. ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு ஜென்யூனான ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் உங்ககிட்ட கிடைக்கிது அப்படின்னா ஜாப் ஒர்க்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடத்துல அசம்பிள் பண்ணி உங்களுக்கு 2 வீலர்ஸ் விற்பாங்க. அதே போல் நிறைய இடத்துல யூஸ்டு 2 வீலர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நிறைய வந்து வெளியேருந்து வாங்கி தான் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாப் ஒர்க் ஆர்டர்ஸ்லாம் கிடைச்சாலே போதும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நம்ம இந்த மிஷின் வாங்கி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் ரெக்யூரிங்காக நம்ம பாட்டில் மந்த்லி எவ்வளோ கூட்ஸ் போதோ 60% ஆஃப் ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும். இந்த பிஸ்னஸில் நீங்கள் வாங்குறீங்க ரா மெட்டீரியல்னால் அதுலேருந்து 60% உங்களால் லாபம் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரா மெட்டீரியலுக்குன்னா 6 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் வந்து லாபம் அப்படின்றத எடுக்க முடியுங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மட்கார்டை பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் வந்து அவங்க விரும்புவாங்க 2 வீலர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, அசம்பிள் பண்ணுறவங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கணும். அது அந்த பர்ஃபெக்ட் ஃபிட்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது கரெக்டாக அங்கே ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதுவும் வந்து அதை என்ன சொல்கிறது சைஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்காதபடி ப்ராப்பரான ஃபிட்மெண்ட்டாக இருக்கணும். அதே போல் நல்ல ஸ்ட்ரேடியான ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். உங்களுக்கு ஹை ரிஃப்ளெக்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கணும். இதுதான் இந்த 4 தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தளவுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த 5 to 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல்லே ஃபெண்டர்ஸ் சொல்லுவாங்க, ஃபேரிங் சொல்லுவாங்க, ஃபியூயல் டேங்க்ஸு, சீட் கவர்ஸு, பேனல்ஸு, ரியர் ஹங்கர்ஸு, செயின் கார்ட்ஸு, அப்புறம் வந்து ஸ்ப்ராக்கெட் கவர்ஸ், இந்த மாதிரி எல்லா ரா
மெட்டீரியல்ஸும் தனித்தனியாக உங்களால் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நாலேஜ் இருக்குது, ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் எதுனா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.